ஹாய், வெல்கம் பேக் டு ஆர்கேஸ் மேஜிக் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி நெத்திலி மீன் வச்சு ஒரு மிட்டா சால்னா எப்படி செய்யணுமோ, அதாவது நெத்திலி மீன்லேயே நம்ம கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இங்கே நெத்திலி மீன் எல்லோரும் ஒரே மாதிரி தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் இந்த மாதிரி நெத்திலி மீன் பாருங்கள், ஒரு 150 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் நெத்திலி மீன் இல்லைனாலும் சுதும்பு மீன், வஞ்சர மீன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம பார்க்கலாம். இந்த அளவு வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. அதில் 1.5 வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கும், மீதி 1.5 நீங்கள் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. 1.5 வெங்காயத்தை. இந்த அளவு சின்ன பத்தை தேங்காய் ஒரு 2 பத்தை எடுத்துக்கோங்க போதும். தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி தக்காளியும் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்துக்கோங்க. மிளகு நான் இந்த டீஸ்பூனில் நான் 1.5 டீஸ்பூன் அளவு நான் மிளகு எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே டீஸ்பூனில் ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இந்த டீஸ்பூனில் தான் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணுவேன். அதனால தான் எப்பொழுதும் அந்த டீஸ்பூன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த 1.5 வெங்காயம், மீதி 1.5 வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதே டீஸ்பூன்லேயே நான் 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் பாருங்கள், அதே டீஸ்பூன்லேயே நான் 3/4 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணேன். உங்களுக்கு ஸ்பூன் கணக்கு வேணுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்பூன் காட்டுறேன். இப்போது மஞ்சத்தூள் பாருங்கள், அந்த டீஸ்பூன்லேயே தான் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் குட்டி குட்டியாக போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் அரைஞ்சிரும். முழுசாக போட்டிங்கன்னா அரைய லேட்டாகும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த எடுத்து வச்சுருக்க அந்த 1.5 வெங்காயம் தான் நான் இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன் வதக்கிறதுக்கு. மிளகு, ஜீரகம், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சு நம்ம அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம அந்த 1.5 வெங்காயம் மீதி இந்த 3 கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. என்னடா இது கறி குழம்பா மீன்லன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண, நம்ம எல்லாருமே நம்ம புளிக்குழம்பு மட்டும் தான் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணுங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, நான் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நீங்கள் நெத்திலி மீன், சுதும்பு மீன், வஞ்சர மீன்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு பாருங்கள். வதங்கினோடனே இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம வந்து கறி குழம்பு மாதிரி நம்ம வேக வைக்க முடியாது. அந்த மசாலா வந்து எண்ணெயில் வதங்குறதா நம்மளுக்கு ஸ்மெல் போகும், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் எல்லாமே. மீன் நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவும் முடியாது மீன் குழம்புங்கிறதுனால. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆச்சும் அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மிட்டா சால்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காமல் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே ஒரே மாதிரியே நம்ம புளிக்குழம்பு மாதிரியே நம்ம மீன் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரியும் நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், நான் 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றுறேன். இது மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 4 பேர் அளவு சாப்பிட்லாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து இந்த இதில் செஞ்சிங்கன்னா 4 பேர் அளவு சாப்பிட்லாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையுமே தண்ணியிலே போட்டுக்கிறேன். நான் மல்லித்தூள் வந்து உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸில் நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக நீங்கள் மல்லித்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு நல்லா இந்த குழம்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான கெட்டித்தன்மையும் வந்துருச்சு. குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனை போட்டுக்கலாம். நெத்திலி மீன் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க, மூடி போட்டு போதும். ஏன்னா நெத்திலி மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும், குழஞ்சிடும். 5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும். இப்போது நம்மளுக்கு சூப்பரான நெத்திலி மீன் கறி குழம்பு மிட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.